வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு செலவழிக்கும் மருமகள்கள் வெஸ் சிக்கனமாக இருக்க சொல்லும் மாமியார்கள். இப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு நினைச்சீங்க, அது எப்படியா வந்து முடிஞ்சிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொண்ணு பார்க்க போகும்போது சொன்னாங்க பிரியதர்ஷினி 10 ரூபாய் செலவழிக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அதையும் நம்பி நான் கட்டிட்டு வந்துட்டேன். இப்ப 10,000 ரூபாய் கொண்டு போனா சவுளி கடை விட்டு வெளியேற வர மாட்டேங்குது சார். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சுது. 10 ரூபாய் செலவழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப 10,000 கொண்டு வந்து வேட்டு விட்டேனா, தீபாவளி வருதுல இன்னும் 10,000 ரூபாய் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுது சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நான் 10,000 ரூபாய் செலவு செஞ்சா வந்து ஆடம்பர செலவு. அவங்க மக காது குத்து வச்சா மட்டும் 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டுறணும், 2 பவுன்ல தோடு வாங்கி போட்டுறணும். 2 வயசு பிள்ளைக்கு 2 பவுன் தேவையா சார்? இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? 2 பவுனுனா எல்லாரும் சீர் செய்யற மாதிரி தான் நம்மளும் செய்யணும்னு ஆசைப்படுவா. அதுக்காக தான் உங்களை சேமிச்சு வைங்க உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்றான். ஓ அப்படியா விஷயம்? சேமிப்புன்னு சொல்றாங்க. எனக்கு 10 வயசுல இருந்து அப்பா அம்மா இல்ல. நான் ஒரு இடத்த பார்த்தேன்னா இந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்படுறது, ஆனா போக முடியாது. இப்போ என் பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா நான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கு, நான் செய்யறேன். நான் பட்ட ஏக்கம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு எனக்கு தோணும்ல. அதை வந்து தப்புன்னா எப்படி? நீ ஒரு நியாயம் சொல்லு. எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் காலையில ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். காவியா 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 காவியான்னு கூப்பிடணும். ஏஞ்சிருந்தா 5 நிமிஷத்தை அப்படியே சொல்லி தூங்குவாங்க. காவியா அன்னைக்கு மதிய லஞ்சுக்கு பிரியாணி செய்யட்டுமா? ஓகே அத்தை, பிரியாணினா போதும் ஓகே சொல்றா. டைமுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட பகிர்ந்து சாப்பிட்டுட்டு டைமுக்கு தூங்கி காலையில சீக்கிரமா சுறுசுறுப்பா எந்திரிச்சு அவங்க வேலை அவங்க செஞ்சுட்டு கிளம்புற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ், நம்ம எதுவும் பேச முடியல. சரி அவங்க ஆசைப்பட்ட அவங்க இஷ்டமா அவங்க ஃப்ரீடமா நான் விட்டுட்டேன். சமைக்கிறேன்ற பேர்ல யூடியூப் பார்த்து காய்கறி வாங்கிட்டு வருவாங்க சார். எல்லா காயும் விளைஞ்சிரும். வீட்டுல யாரு சிக்கனம்? பையனா, மருமகளா, மாமியாரா? சொல்ல போனா நான் ரொம்ப சிக்கனெல்லாம் கிடையாது சார். அவங்க சிக்கன மாதிரி நடிப்பாங்க, அவங்களும் சிக்கனம் கிடையாது. அவங்களும் எல்லாமே வாங்குவாங்க. ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. 9 மணிக்குள்ள எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடணும். 9 மணிக்கு ஆன் ஆகட்ட டிவி சீரியல் நைட் 9 மணி வரைக்கும் ஓடும். ஏசி ஒரு பக்கம் ஓடும், டிவி ஒரு பக்கம் ஓடும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் நைட்டு திரும்பவும் 8 மணிக்கு வருவேன். 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சீரியல் பார்ப்பேன். கரண்ட் பில் வரும். சீரியல் பார்த்தே போச்சுப்பா, கரண்ட் பில் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் சார், எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்றாங்கல்ல. பிள்ளைங்களுக்கு ஊட்டாம நாங்க சோத்துல கைய வைக்க கூடாது சார். இங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் அந்த கண்டிஷன் ஃபேஸ் பண்றாங்கன்ட்டு. ஆமாங்க. கல்யாணமான புதுசுல புருஷனுக்கு மாமியாருக்கு போட்டுட்டு தான் மருமக சாப்பிடணும். போடலாங்க. கல்யாணமாயி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிள்ளைக்கு ஊட்டணும். அதுக்கு எடுத்துட்டு போய் நான் வாயில வச்சேன்னா அது இப்படிங்கும் அப்படின்னும். இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்கும் சார். அப்படி இருந்தும் அதை வச்சு வாயில இந்த சிமெண்ட் பூசுவாங்க தெரியுமா சார்? அந்த மாதிரி பூசி அப்பி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்க சாப்பிடணும். அப்புறம் எங்க சார் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும்? அப்படியா விஷயம்? எங்க மருமக ஃபீஸ் வந்து என் பேத்திக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. பிளே ஸ்கூல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போல. பிளே ஸ்கூலுக்கே 1.5 லட்சம். இது என்ன இது? என் பொண்ணுங்க சார் 1 வருஷம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தாங்க சார். எங்கள் ஊரில் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலிங், காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு எல்லாமே அவங்க தந்துடுவாங்க. இங்க இல்லாதது அங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் போகல ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பா. அங்கே டீச்சர்ஸே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன தப்பு பண்ணா? படிக்கணுன்ற பிள்ளை எங்கே போனாலும் படிக்கணுன்றது அது யாரும் எடுத்துக்கவே மாட்டாங்க சார். கான்வென்ட்ல போய் பணத்தை கட்டி கல்யாணம் படிக்க வச்சாதான் அது படிப்புன்ற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட்டில் வச்சிருக்காங்க சார். என் ஹஸ்பண்ட் சொல்ற ஒரே பாயிண்ட், உன்னாலேயும் ஃபீஸ் கட்ட முடியும், என்னாலேயும் ஃபீஸ் கட்ட முடியும். பட் அந்த அளவுக்கு எஜுகேஷன் சொஃபிஸ்டிகேட்டடா கொடுத்து நீ பிள்ளைய பழக்காத. என்ன மனுஷன்? குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கும் போது மட்டும் காசு பத்தலைன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்கறேன் நான். இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர் கட்டுறீங்க, அதுல லோன் கட்டுறீங்க, மற்ற நகைகள்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க, அதெல்லாம் பண்றீங்க. கல்வின்னு வரும்பொழுது இல்ல எங்களால செலவு பண்ண முடியாதுங்கிறீங்க. ரொம்ப தப்புங்க. நீங்க மருமகிட்ட சொல்லி கொஞ்சம் நல்ல ஸ்கூல் சேர்க்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு மாற வேண்டியது நீங்க தான் நினைக்கிறீங்க சார். குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும்னு ஒரு பாட்டியா எனக்கு என்னோட நியாயம் இல்லையா சார்? அதுல பள்ளியில வந்து நீங்க படிச்சீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படிச்சேன். அப்புறம் சார் எனக்கு ஆங்கிலம் போராடமெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு சார். அதான் பிரச்சனையே. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போறோம் அப்படின்னா அங்க கம்யூனிகேஷனும்
ப்ரொனவுன்சியேஷனுமே பர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க் எல்லாமே. புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல்ல தான் இங்கிலீஷ்ல பேசலாம் ஃபைன் கட்டணும் அப்படின்னு கம்பல்சரி பண்றதுனால அந்த பசங்க ட்ரை பண்ணி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா நடத்துறாங்க, ஆனா இந்த இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்றதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல சார் அந்த டீச்சர்ஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அரசாங்க பள்ளிகள் ஒரு இடத்துல இயங்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய மாரல் என்ன இருக்குன்னா, இல்லாதவர்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கணுங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலத்தினுடைய தேவை இந்தியாவில் கம்மியாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. இன்னைக்கு எல்லா அரசாங்க பள்ளியிலையும் ஆங்கிலம் முதன்மையாக வச்சு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கு. கல்விக்கு மட்டும்தான் சார் நான் தலையிட்டு இருக்கேன், வேற எதற்குமே தலையிட்டது இல்ல. ஒரு மாமியாரா மருமகள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? அந்த வீடு ஒரு பொறுப்பா பாத்துக்கினா போதும் சார். பொறுப்பா பாத்துக்கணும் தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப பொறுப்பா பாத்துக்கின்னு சிக்கனமா சொல்லு பண்ணிக்கின்னு நிறைய செஞ்சு கீழே கொட்டுறதோட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு. உங்க தமிழ் ரொம்ப வடிவா அழகா இருக்கு. எந்த ஊர் நீங்க? பெங்களூர் சார். நாங்க அவங்க வந்திருக்காங்களோ? இருக்கிறாங்க சார். எதிர்க்கத்தா யார் அவங்க? சாமி நம்ம பார்த்து பேசுதோ. என்ன பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும் அப்படி இருக்க. அவளுக்கு என்ன தெரியுமா சார், நெயில் பாலிஷ் வாங்கணும், மேக்கப் செட்டு வாங்கணும். நான் அரிசி மூட்டை எவ்வளோக்கு வாங்குறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. ரேஷன் என்ன வாங்கி வந்து போறேன்னு தெரியாது. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, 1 கிலோ அரிசி எவ்வளவு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஓகே, எண்ணெய் எவ்வளவு? ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளவு? 90 rupees. என்ன நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, கல்லெண்ணெயா? நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. பொன் சட்டி குத்தா கூட அது மண் சட்டி தான். மருமக என்ன பண்ணுது, அவ்வளோ இந்த ஸ்டேஜ்ல இங்க வந்து உக்காந்தா மாமியார் ஏன் பேசினாங்கன்னு அப்பா அவளுக்கு புரியும். நீ அப்படி வரியா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஆடம்பரமா செலவழிக்கிறீங்கன்னு உங்க மாமியார் வந்து சொல்றாங்க. கல்யாணமான ஒரு ஒய்ஃப்க்கு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஹஸ்பண்ட் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்ட்டு. அதுக்கு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, 40 ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ஏன்டா இப்படி செலவு பண்ற அப்படின்னு கேட்டாங்க சார். பூ வாங்கி கொடுக்கற ஆடம்பர செலவுங்கறாங்க. வேற ஆனிவர்சரி எங்களுக்கு அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆடம்பர செலவு தெரியுது. பட் எங்களுக்கு வந்து இது லவ் அண்ட் பிரைவசி. இவ பொம்பள ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. குழந்தைங்களை வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டின்னு எல்லா மாவட்டத்துக்கும் அழைச்சிட்டு போவோம் சார். இவங்க சொல்லுவாங்க, தரது 100 ரூபாய் பிரைஸ், இதுக்கு போய் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போறிய நியாயமானுவாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பணம் அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த ஒரு சின்ன செலவு கூட நான் அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா என்ன விஷயம்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். குழந்தைங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எனக்கு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார். அந்த டாக்டர்ஸ் நம்ப மாட்டேன். நான் வந்து நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அது அப்படியே பழகிடுச்சு. ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பழகிடுச்சு. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எதிர்பார்க்கறதே வேற. அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? நாங்களாம் அந்த காலத்தில் நான் 3 குழந்தைங்களை பெற்றேன். 3 குழந்தைக்கு ஒரு சளி கூட இது வரைக்கும் பிடிச்சதில்ல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகல, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூஸ் போகல, தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. காசை மிச்சம் புடிச்சு வச்சு என்னதான் பண்ண போறீங்க? பேங்க் அக்கவுண்ட்ல போடுவீங்க, நகை வாங்கி போடுவீங்க, மாட்டிப்பீங்க, எல்லாம் ஓகே. மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வேலைக்கு போற நீ பேசுற, என் மருமவ வேலைக்கு போல நான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, உலகம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுதாத்தா. பேசிட்டு அவளுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாத வீட்டு உள்ள உக்காந்து இருக்கிறா. அதை சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பேசுறவங்க வாயில்லாத பூச்சிங்க உக்காந்து இருக்குது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. நான் பேசுறேன். அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்னோட மாமியாரை வந்து கீழே இறக்கி பேசல. ஆனா நீங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாது. மாமியாரங்க சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்ப அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார்?
ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க. 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க. தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்பு இல்ல. ரொம்ப தப்புங்க. இவங்க சிக்கனோன்னு எதை சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளை சிக்கனோன்னு சொல்றாங்க சார். அதுதான் இங்க பிரச்சனையே. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னோட கணவன் கிட்ட நான் எடுத்துக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை இவங்க வந்து அனாவசிய செலவுல எப்படி சேர்க்கறாங்க? நீங்க நகையே வாங்கி போடக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க கடனை உடனே வாங்காம உங்க கணவர் சம்பாரிச்சிட்டு வரதுல ஒரு 5 ரூபாய் மிச்சம் பண்ணுங்க, 15 ரூபாயை செலவு பண்ணுங்க தான் சொல்றேன். எங்க அம்மா வீட்ல வந்து நான் ஒரு பொருளை நான் வாங்கும்போது அது 1 சவரத்துல இருந்து 10 சவரமா வரைக்கும் இருக்கலாம். அதையே நீ என் புள்ள கிட்ட கேட்கும்போது 1 கிராம்ல கேளுங்கறாங்க சார். இதான் சிக்கனுங்கறாங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது இதை என்னால் செஞ்சிருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து அதை செய்யும்போது எனக்கு இன்னும் அது குத்துதை இவங்க இப்படி கேட்டுருவாங்க. அப்படியான தருணமோ அனுபவமோ இருந்தால் சொல்லுங்க. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ எங்கள் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னை நிறைய நாள் வளர்த்துனதே எங்கள் அம்ச்சி தாங்க சார். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையில அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் செஞ்சிருவேன். இப்போ இங்கே வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் உங்களை விட பிளானிங்காக பட்ஜெட்டிங்காக எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மிச்சம் பண்ணுறோன்னா என்ன செய்கிறீங்க? சேவிங்ஸ் பண்ணுறீங்களா பண்ணலையா? என் வீட்டுக்கார் வாங்குறதுல பாதி சம்பளம் வந்து நகைச்சீட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பாக்குற? ஹஸ்பண்ட் வாங்குற சேலரியில ஆஃப் த அமௌண்ட் வீட்டு செலவுக்கு, மீதி ஒரு கால்வாசி வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ், மீதி வந்துட்டு நம்மளோட ஓன் செலவுக்காக. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 50% வந்து வீட்டுக்கு செலவாகுதுன்னா 40% வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம், லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு சேவிங்ஸ் பண்றோம். நம்புற மாதிரியாங்க இருக்குது. இது தவிர்த்து நகை சீட்டு, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட பிறந்த நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நகை எடுத்து வச்சிடணும். அந்த நகை சேமிப்பு இருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற சேலரியில் பாதி வந்து அவங்க சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணுற சேலரியில் பாப்பாக்காக சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். ரைட் விடு. பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஒரு வீட்டுக்குன்னு எடுத்து வச்சுருவோம். அதாவது வீடு கட்டுறக்குன்னு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு 10% கோல்டுக்குன்னு எடுத்து வச்சுருவோம் சார். வீட்டில் வந்து எனக்கு ஒரு 10 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நான் அது ஒரு 20 சவரமாக நாங்கள் மாற்றி வச்சிருக்கோம். ஸோ எங்களோட சேவிங்ஸ் எல்லாம் கோல்டில் தான். அந்த மேக்ஸிமம் கோல்டில் தான் இருக்குது. ஆஹா. நாங்கள் எங்களுக்குன்னு எல்ஐசி போட்டிருக்கோம், பசங்களுக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் போட்டிருக்கோம் சார். ரிமைனிங் எல்லாமே கோல்டு தான் சேவ் பண்ணுவோம். கோல்டு திரும்ப வச்சுட்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. இன்றைய தலைமுறைக்கு நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் அவுடேட்டடா இருக்கோ தயவு செஞ்சு விட்டுருங்க. புரியுதா? எதெல்லாம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனா இருக்கோ தயவு செஞ்சு அதை எடுத்துக்கங்க. வாழ்க்கையில் எப்போ பேலன்ஸாக இருக்குன்னா பேங்க் பேலன்ஸ் ஒரு இடத்துல நிரந்தரமாக நமக்கு இருந்தால் தான் லைஃப் பேலன்ஸாக போகுங்கிறத மாமியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.